நம்ம அடுத்த செஷன் போவோம். இதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். இதில் சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படங்கள் இருக்குது. முதலாவதாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள். அவரை தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் என்பதற்காகவே தமிழ்நாட்டின் அரியணையில் ஏற்றப்பட்டவர் என்கிற ஒரு கருத்தை அரசியல் களத்தில் எதிராக நிற்பவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதிலிருந்து நான் முற்றுமுதலுமாக மாறுபடுகிறேன். அவர் சிறு வயதிலிருந்து அவர் தன்னுடைய தந்தையை பின்பற்றி அரசியல் களத்தில் நின்றவர், விசா வழக்குகளை சந்தித்தவர். அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சியின் அத்தனை இவரை விட வயதில் மூத்த முன்னணி தலைவர்களாலும் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடின உழைப்பின் காரணமாக இந்த நாட்டின் முதலமைச்சர் என்கிற அந்த இடத்தை அடைந்த ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன். மைனஸ் தலைவர் கலைஞர், உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களோ என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ யார் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட கேள்விகளை கேட்டாலும் அவருக்கே உரிய பாணியில் பதிலளிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, குறிப்பாக பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கின்ற அந்த ஆற்றல் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் இருந்தது. தலைவர் திமுகவின் தலைவராக இருந்த கலைஞரிடத்தில் இருந்ததும் முதலமைச்சராக இருந்த கலைஞரிடத்தில் இருந்த அந்த ஒரு ஆற்றல் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இல்லை. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பல கூட்டங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் தலைவர் கலைஞர் போல் சேஃபாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. நம்ம அடுத்து லைனாக போனால் போர் அடிக்குது. நம்ம அடுத்து நம்ம மோடி. மதத்தின் பெயரால் இந்திய நாட்டு மக்களை பிரித்தாளுகின்ற இந்த அரசியலை தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக மிக கச்சிதமாக மிக சரியாக செய்து அதனூடாக இந்திய அரசியலில் ஒரு அசைக்க முடியாத பிரதமர் என்கிற உச்சத்தை தொட்ட ஒருவர். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு சொல்லுவீங்கன்னு நினச்சேன், மைனஸ் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ ப்ளஸ்ஸு சொல்லுங்கள். அதான் ப்ளஸ் மைனஸ் அதான் அவருக்கு. சரி, அடுத்ததாக உங்களுடைய நண்பர் தோல் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் தலை நிமிர்வுக்காக என்னை போன்ற அவரும் சுமார் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒருவர். இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் எம்பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனையை குறித்து எம்பிசி சமூகத்தில் பிறக்காத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து குரல் கொடுத்த ஒருவர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் என்கிற நிலையிலிருந்து தன் கடின உழைப்பால் பேச்சாற்றலால் பாராமல் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து இன்றைக்கு பொது சமூகமாக இருக்கிற அனைத்து சமூகம் உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், தாய் தமிழ்நாட்டு உறவுகளின் அன்பை பெற்ற ஒரு கடின உழைப்பாளியாக இன்றைக்கு இந்திய முழுவதும் தன்னுடைய கட்சியை இன்றைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள், கன்ஷிராம் போன்றவர்கள், மாயாவதி போன்றவர்கள், திரு ராம்தாஸ் அத்வேலா போன்றவர்கள், இவர்களுடைய இருப்பு இன்றைக்கு இந்திய அளவில் பல பேர் அதில் உயிரோடு இல்லை. பல பேர் அந்த இருப்பு இன்றைக்கு தக்க வைக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு தளத்தில் இந்திய நாட்டின் 30 கோடி மக்களின்கான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் விளங்கி வருகிறார். மைனஸ் என்ன? அவர் கிடைச்ச தொண்டர்கள் சாப்பிட விட மாட்டாங்க, குளிக்க விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க. காரில் போனால் காரில் டோரில் 4 பேர் தொங்குவான், மேலே 4 பேர் தொங்குவான், பின்னாடி 4 பேர் தொங்குவான். பாவம், அவருக்கென்று ஒரு என்ன சொல்லுவாங்க, அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. நான் என் பேச்சு கேட்கும்போது சிகிச்சையில் இருப்பேன் பாரு, அதிகபட்சம் ஆண்டுக்கு 5 நாள் ஒரு மாதம் இந்த ஆயுர்வேதை, இந்த மாதிரி முதுகு வலி, கால் வலி. அவருக்கு பயணங்கள் போகும்போது சிதம்பரத்தில் தேரில் நிற்கும் போதெல்லாம் நான் அவருக்காக பணி செய்யும்போது கூட பார்ப்பேன், இந்த கால் 2 வீங்கிடும் இவ்வளோ பெருசாக. இப்போ அந்த மாதிரி தருணங்களில் அவர் போய் அந்த சிகிச்சை எடுத்துவதற்கு போவாங்கல்ல, அங்கே கூட கேள்விப்பட்டு வந்து வெளியே நிற்பாங்க அப்படிம்பாரு. இப்போ நேற்று கூட இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். நாங்கள் 2 பேரும் ஆஸ்திரேலியாவில் மாநாட்டில் ஒன்றா தான் இருந்தோம் ஒரு 3-4 நாட்கள். அங்கே அந்த செய்தி அவருக்கு வரல. அவர் டெல்லி நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு குரூப், ஒரு குழுவாக போய் அங்கே உட்காந்துக்கிட்டு, நீங்கள் இப்பயே வேல்முருகன் அண்ணனுக்கு எங்களே பேசணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவரை நிர்பந்தப்படுத்தி அவர் என்னோடு தொடர்பு கொண்டு, இப்போ நேற்றுக்கு தான் நம்ம ஆஸ்திரேலியாவில் சந்தித்தோம், வந்த உடனே இங்கே உங்ககிட்ட பேச சொல்லி ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ சாதாரண ஒரு மக்கள், அவருடைய கட்சி தொண்டர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானால் அவரை சென்று உரிமையோடு அண்ணனை பார்த்தே ஆகணும், தூங்குறாரா, அதெல்லாம் முடியாது, எழுப்புங்க
குளிக்கிறாருன்னா பாத்ரூமுக்கே கதவை திறந்துட்டு போய் எட்டி குளிக்கிறாருன்னு பார்க்க போவாங்க. அது அவருக்கு பாவம் ஒரு நிம்மதி இல்லாமல், ஓய்வு இல்லாமல், உறக்கம் இல்லாமல் அவருடைய தொண்டர்கள் அவர் மீது வைத்திருக்கிற அளப்பரிய அந்த அன்பின் காரணமாக அவர் எதிர்கொள்கின்ற அந்த தொந்தரவுகள். ஓகே, அடுத்ததா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கூடத்தில் உருவாக்கப்பட்ட ஒருவர். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் இருந்தபோது நான் ஒரு கன்னடன் என்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று பேசி கன்னட மக்களின் அன்பை பெற முயற்சித்தார் அல்லது பெற்றார். தற்போது நான் ஒரு தமிழன், நான் ஒரு தேசியவாதி, நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், நான் ஒரு விவசாயி என்று அவரும் தன்னுடைய ஆங்கிலம் கலந்த அந்த பேச்சு திறமையினால் குறுகிய காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் அறியப்பட்ட ஒருவராக வளர்ந்த ஒருவர். இவரை விட அரசியல் அனுபவம், அரசியலில் மூத்தவர்கள், பாரம்பரியம் மிக்கவர்கள், மக்களிடம் ஊடகங்களில் அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஊடக வெளிச்சமும் அந்த பெயரும் புகழும் குறுகிய காலத்தில் கிடைக்கப்பெற்ற ஒருவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஓகே, ப்ளஸ் எதுவும் இல்லைங்களா அவருக்கு ப்ளஸ்ஸு இதான் ப்ளஸ்ஸு. மைனஸ் அவர் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் அவருக்கு மைனஸ். அதே ப்ளஸ் ஆக்கி மைனஸ் ஆக்கி ஓடுறாரு. அடுத்ததாக நம்மளுடைய ஐயா மருத்துவர் ஐயா 1986 எனக்கு வயசு 15லேருந்து 16 கிடக்குது. ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம். அந்த போராட்டத்தில் பள்ளி சீருடையோடு சமூக நீதிக்கான போராட்டம் என்று என் பகுதியில் இருந்த வன்னியர் சங்க பிரமுகர்களால் தகவல் சொல்லப்பட்டு மஞ்சள் துண்டறிக்கையில் சிகப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அந்த துண்டறிக்கையை படித்துவிட்டு மாணவர் பருவத்தில் சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து அதிலிருந்து புரட்சிகரமான போராட்டங்கள் வரை பயணிப்பதற்கு காரணமாக இருந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியில் எனக்கு நகர செயலாளர், அதுக்கு பிறகு கட்சியின் மாநில இளைஞணி செயலாளர், கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர், கட்சியை விட்டு நீக்கின்ற போது கட்சியின் இணை பொதுச் செயலாளர் என்கிற அனைத்து நிலையிலான உயர் பொறுப்புகளை வழங்கி தமிழக சட்டமன்றத்தின் கொறடாவாக அமர வைத்து தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நேரடியாக பேசுகின்ற, பழகுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கியவர். உங்களை போன்று எண்ணற்ற பத்திரிகை ஊடகங்களில் நான் நேர்காணல் எடுப்பதற்கும் அதில் கலந்து கொள்வதற்குமான வாய்ப்பை வழங்கிய ஒரு மிகச்சிறந்த சமூக நீதி களத்தில் சமரசமற்று நின்ற ஒரு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுறதுக்கு காரணம் அவர்கிட்ட மைனஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மைனஸ் என்ன, அன்றைக்கு கூட இருந்தவர்கள் வேல்முருகன் நாளைக்கு நம்ம சின்னையாவுக்கு போட்டியாக வந்துடுவான். கடலூரில் ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தினேன். 1,00,000 இளைஞர்களுக்கும் வெள்ளை சீருடை அணிந்து அந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நான் பேசி முடித்த உடனேயே அந்த மாநாட்டுக்கு வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிலிருந்து எழுந்து சென்றார்கள். நான் உடனே போய் மைக்கில் ஐயா பேசணும், சின்னையா பேசணும், எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னேன். அந்த கூட்டம் அப்படியே வந்து உக்காந்துச்சு. இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி இதையே காரணமாக்கி வேல்முருகன் எப்படி தனித்து வளர்கிறார் என்று சொல்லியும், பெண்ணகரத்தில் இடைத்தேர்தலில் தொடர்ந்து பாமக சட்டமன்றத்தில், உள்ளாட்சி தேர்தலில், நாடாளுமன்றத்தில் தோல்வியுற்ற போது கடலூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் பெண்ணகரத்தில் இறக்கி அங்கு பெண்ணகரம் ஃபார்முலா என்று ஒன்றை உருவாக்கி சுமார் 40,000 வாக்குகளை பெற்று இழந்த செல்வாக்கை மீண்டும் பாமகவுக்கு பெற்று தந்தேன். அதிமுக, தேமுதிக போன்ற ஆண்ட கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் வைப்புத் தொகையை இழக்கச் செய்தேன். இதையெல்லாம் கணக்கு போட்ட ஒரு கூட்டம் ஐயாவிடம் சென்று, நிச்சயமாக உங்களுக்கு இவன் போட்டியாக வருவான், உங்கள் பிள்ளைக்கு போட்டியாக வருவான், இவனை இனிமேலும் கட்சியில் வைத்திருப்பதை குறித்து மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று சகுனிகள் காதில் ஓதியதை கேட்டு எந்தவித ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்தவித ஒரு விசாரணையும் இல்லாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவனாக இன்றைக்கு ஒரு கட்சியின் நிறுவனராக வருவதற்கும் காரணமாக இருந்தவர் ஐயா. அந்த கூட இருந்தவர்கள் தன் மகனுக்கு, இப்படி மல்லை சத்யாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறதோ இன்று, அதுதான் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்டது. அப்போ அப்படியே மேலேயே போயிடுவோம், சின்னவர் பற்றி இப்பயே பேசிடுவோம். சின்னவர் ஒரு விஷயத்தில் அன்னைக்கு அவருக்கு நான் ஒரு தளபதியாக அல்லது அவருக்கான அரசியல் களத்தை அவரை அழைத்து வந்ததிலிருந்து முதல் நிகழ்ச்சி என்னுடைய சகோதரருடைய திருமணம், பொது நிகழ்ச்சி அவருக்கு. அதுமாதிரி பசுமுத்தாயகம் என்கிற ஒரு நாளில்
மருத்துவர் ராமதாஸ் ஐயா பிறந்த நாளை பசுமை தாக நாளாக கொண்டாடுவோம். 1,00,000 மரக்கன்றுகளை கடலூர் மாவட்டத்தில் நடுவதற்கு அவர் அழைத்து வந்து பல கிலோமீட்டர் கணக்கிலே கார்களை பாண்டிச்சேரி எல்லையில் நிறுத்தி அவருக்கு வரவேற்பு அளித்து அவரை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தவன். தமிழ் எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும், தொலைக்காட்சிகளில் எப்படி அவர் பங்கெடுக்க வேண்டும் என்று அவருக்கான கூடவே இருந்து அந்த ஆலோசனைகளை வழங்கி முதல் விஜய் தொலைக்காட்சியில் யூகி சேது அவர்களோடு முதலில் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய வீடியோ ஃபோட்டோ கேமரா முன்பு அவரை அமர வைத்து அந்த வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தவன் என்கிற வகையில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து என்னை இழக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு போட்டியே வேல்முருகன் தான், நீங்கள் வேல்முருகனை வளர்த்து விட்றீங்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் போய் அவர் மனசை மாற்றி அந்த நீக்கப்ப, ஆனால் அவர் தொடர்ந்து என்னுடைய தொடர்பில் இருந்தார். ஐயா நீக்கிட்டாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, உங்களை மாரி ஆளை எழுந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னார். ஃபோன் பண்ணி அப்பப்போ அந்த நீக்கப்பட்ட காலத்தில் தொடர்பு கொண்டு சாப்பிட்டியா, தூங்குனியா, ஓய்வெடுத்தியா அப்படிலாம் கேட்ட ஒருவர். இப்போ ஃபோன் பண்ணுறாரா? இப்பயும் சமீபத்தில் ஒரு நண்பர் மூலமாக இடையில பேசினார். அப்புறம் பொது இடங்களில் பார்க்கின்ற போது ஏன்பா பார்க்கவே மாட்டேன்ற, முகத்தை திருப்பிக்கிற அப்படின்னு அவரே வந்து கை குலுக்கியிருக்கிறார். இது போன்ற ஒரு தொலைக்காட்சியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள போது அவரே வந்து பின்னாடி என்னை தோளில் கையை வைத்து எப்படி பார்க்குற அப்படின்னு பேசினார். பட் இருந்தாலும் போன சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டியில் அவர் அந்த பிரச்சாரத்துக்கு வந்தபோது அதிமுக வேட்பாளரை ஆதரித்த போது என் மீது சொல்லக்கூடாத, பேசக்கூடாத வார்த்தைகளில், பேச முடியாத வார்த்தைகளில் அவர் பேசி என்னை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவரும் மருத்துவர் ஐயா அவர்களும் பல கோடிகளை கூடுதலாக செலவு செய்தார்கள். எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னுடைய உழைப்பை, ஒரு 4 நூற்றாண்டு கால உழைப்பை சுரண்டி கொண்டு நான் என்ன குற்றம் செய்தேன், என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னை நீக்கினீர்கள் என்று நான் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கதறி வெடித்து அழுதபோது கூட அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் என்னை தூக்கி எறிந்தார்கள் அல்லவா. அப்போ அந்த கட்சியில் நான் இருந்தால் தான், நாங்கள் தான் போட்ட பிச்சை இந்த எம்எல்ஏ பதவி, இனி உன் வாழ்நாளில் நீ எம்எல்ஏ ஆக முடியாது அப்படியெல்லாம் என்று அவர் கூட இருந்தவர்கள் பேசியதற்காக ஒரு வைராக்கியமாக ஒரு கட்சியை உருவாக்கி அதே தொகுதியில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்து காட்ட வேண்டும் என்கிற அந்த எண்ணுள் நான் உருவாக்கி கொண்ட அந்த ஒரு தாக்கம், அதை நான் சாதித்து விட்டேன். அதனால தான் இப்போது என் கட்சி நிர்வாகிகளிடத்தில் போதும், அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்லுங்கள், என்னுடைய அந்த லட்சியம் சும்மா பயன்படுத்தி கொண்டு யூசன் துறை மாதிரி தூக்கி வீசினார்கள். மீண்டும் வெல்ல முடியும், மீண்டும் வென்று காட்ட முடியும், மீண்டும் அந்த சட்டமன்றத்தில் போய் அமர முடியும் என்று நான் நிரூபித்தேன். அதனால் அன்புமணியை பொறுத்தவரையில் அந்த என் கூட எனக்கு ஆதரவாகத்தான் அவர் இருந்தார். ஓகே, நீ இப்போ சீமானவர்களுடைய கருத்துக்களை கடுமையாக எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் உங்கள் மேலே பாசமாக அண்ணன் தான் எல்லா இடத்துலையும் குறிப்பிடுறாரு. நான் அவருடைய கருத்துக்களை தான் விமர்சனம் பண்ணுறேன். தனிப்பட்ட சீமானை நான் எந்த விதத்திலும் விமர்சனம் செய்யலை. அவர் என்னை ரத்தன் சொல்லி தான் அழைப்பார், நானும் ரத்தன் தான் சொல்லி அழைக்கிறேன். அவர் சொன்ன சில செய்திகளில் நான் முரண்படுகிறேன், அவர் சொன்ன சில கருத்துக்களில் நான் முரண்படுகிறேன். நான் அதை மட்டும்தான் விமர்சனம் செய்வேனே தவிர ஒருபோதும் தனிப்பட்ட சீமான் அவர்களை எந்த இடத்திலும் நான் விமர்சனம் செய்தது இதுவரையில் இல்லை. ஓகே, நிச்சயம். அடுத்த கடைசியாக ரொம்ப முக்கியமான ஆள் விஜய். அவரை பற்றி மைனஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணிடலன்னா பண்ணிடலாம். நான் கஷ்டப்பட்டு இத்தனை ஆயிரம் என் உறவுகளுடைய உழைப்பில் வேர்வை சிந்து 2 உயிர்களை தீக்குளித்து உயிர் தியாகம் செய்து வினோத்து போன்ற செம்மரம் கடத்த வந்த என்ற குற்றம் சாட்டுக்குள்ளாகி படுகொலைக்குள்ளானவர்களுக்கு நீதி கேட்டு ஒரு உயிர் தியாகம் செய்த பல்வேறு தேச விரோத பல்வேறு வழக்குகளை சந்தித்தவர்கள், பூரண மதுவிலக்குக்காக அரசு மறுபாதன லாரிகளை கொளுத்தி குண்டர் தடுப்புச் சட்டங்களை வாங்கி சிறை சென்ற எமது கட்சியினுடைய தோழர்கள், டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்கி நேரடியாக முகநூலில் பதிவிட்டு குண்டர் தடுப்புச் சட்டங்களில் உள்ளே இருந்த என் கட்சியினுடைய தோழர்கள், இப்படி எண்ணற்ற தியாகங்களை 40க்கு மேற்பட்ட வழக்குகளை நானே சுமந்து என் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பல்வேறு துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளாகி நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒன்று கூடி உருவாக்கிய இந்த கட்சி, இவர் கட்சி தொடங்குகின்ற வரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பத்திரிகை ஊடகங்களிலும் ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் டிவிகே என்று எழுதப்பட்டன, பேசப்பட்டன. அதை தனக்கு கிடைத்த திரைத்துறையின் வெளிச்சத்தினூடாக தனதாக அபகரித்து கொண்டார். இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகைகளும் ஊடகங்களும் களத்தில் மக்களுக்காக 40 ஆண்டு காலம் நின்று போராடி தேசவிரோத வழக்குகளை சுமந்து பல தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்கான லாட்டரி தடை சட்டத்திலிருந்து இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இன்னமும் டிவிகே என்றால்
விஜய் கட்சியினுடைய தாவாக்கா என்று குறிப்பிடுகின்ற இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக தர்மத்தை எண்ணி நான் கவலை கொள்கிறேன். அப்படி நான் எங்களுடைய உழைப்பில், என் கட்சி நிர்வாகிகள், என் தொண்டர்களுடைய உழைப்பில், உதிரத்தில், மூவருடைய உயிருடைய தியாகத்தில் வளர்ந்த இந்த கட்சியினுடைய பெயரை தனதாக்கி கொண்டாரே விஜய் என்கிற அவரை குறித்து அந்த விஜய் ஏற்கனவே ஒரு கட்சி இப்படி வேல்முருகன் ஒருத்தர் நடத்திட்டு வர்றாரு. அந்த கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் பனையூரில் இருந்து கட்சி தொடங்கி இந்த நாட்டை நான் ஆளப்போகிறேன் என்று சொல்லுகின்ற போதுதான், ஓ இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாடு சிக்குமா, அப்படி சிக்கினால் இந்த நாடு என்ன ஆகும் என்பதை குறித்து நான் கவலை கொள்கிறேன். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தாண்டிருச்சு. 5 மணி நேரமாக நீங்களும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. 5 நிமிஷம் பேசுகிறவர் அதிகபட்சமாக இருக்க மாட்டார். சரியான தலைப்பு தான். 5 மணி நேரம் எந்த பேப்பரும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா களம் தான் அதுக்கு காரணம். களத்தில் வேல்முருகன்ற தலைப்பும் சரியான ஒரு தலைப்பாக தான் இருக்கும். நேரம் காரணமாக நம்ம எல்லா ஃபோட்டோவும் கேட்க முடியாது. நம்ம அந்த சினிமா வச்சுருந்தோன்னா நிச்சயமாக நல்லா இருந்திருக்கும். இறுதியான ஒரு கேள்வி, ஃபோட்டோ அங்கே இல்லை, பின்னாடி இருக்குது வேல்முருகன், அவர்கிட்டயே ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் சொல்லணும். எனக்கு என்னென்னா, நான் தலைவரையும் தமிழ் விடுதலை போராட்ட போராளிகளையும் தளபதிமார்களையும் அவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தையும் பார்த்து அவருடைய தியாகத்தை அந்த செய்தியை கேட்டு வளர்ந்த ஒருவன். சில நெகிழ்ச்சிக்குரிய தருணங்களில் என்னை அறியாமலேயே வைத்து அழுது விடுவேன். அது என்னுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ கூட மாவீரர் நாள் அழுவக்கூடாதுன்னு தான் பேச மேடைக்கு போனேன், அழுதேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் 2009 போருக்கு பிறகு இங்கு வந்து என்னுடைய என் உறவுகள், என் சகோதரருடைய துணையோடு, என் கட்சிக்காரருடைய துணையோடு ஒரு பாதுகாப்பாக சென்ற ஒரு 63 குடும்பங்கள், அதில் இருந்தவர்கள் அனைவரும் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களை நான் அந்த ஆஸ்திரேலிய மண்ணில் பார்த்தேன். 14 குழந்தைகள் என்னால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். இந்த 14 பேரில் இன்றைக்கி 4 பேர் டாக்டராக இருக்காங்க, 4 பேர் இன்ஜினியராக இருக்காங்க, இன்னும் சில பேர் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய வழக்கறிஞராக எல்லாருமே ஃபைனல் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னை பற்றி நெகிழ்ச்சியாக அங்கே கவிதை வாசித்தது, என்னை பற்றி பேசினது, என்னோடு உறவாடினது, அந்த போரில் அவங்க காயம்பட்டு அங்கே என்னோடு என் முந்திரி காடுகளில் இருந்தது, என் சகோதரர்கள் திருமாவளவன் மற்றவர்கள் அவர்களை பார்த்து கொண்ட விதம், அது பேர் அந்த பெரிய பொருள் செலவில் அவர்களை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அனுப்புவதற்கான உதவி, இதையெல்லாம் நெஞ்சுருகி அவர்கள் சொன்னபோது அங்கு என்னால் பேசவே முடியவில்லை. தொடர்ந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்படி அந்த உண்மையானவர்களை, அந்த மண்ணையும் அந்த மக்களையும் நேசித்த இந்த போராளிகளை, அந்த தலைவர்களை, இங்கு தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு பணியாற்றவர்களை தலைவர் பிறந்த நாளில் என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினேன். அப்போது சில பேரை பார்த்துவிட்டு நான் உடைந்து அழுதேன். ஆக எனக்கான இருக்கிற மைனஸ், சூசை கடைசி நேரத்தில் சொல்வார்கள், நாம் தமிழர்கள், நாம் தமிழன், நம்ம அழக்கூடாது அப்படிம்பாருங்க. அதேமாரி இப்போ நான் அங்கே அழுத போது சில முக்கியமான போராளிகள் அல்லது தளபதிமார்கள் என்னை கட்டி பிடிச்சி, நம்ம தமிழர்கள், நம்ம தலைவருடைய வளர்ப்பு அழக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சில நேரங்களில் நான் என்னை அறியாமல் உணர்ச்சியப்பட்டுருவேன். அதேமாதிரி யார் எந்த உதவி கேட்டாலும் எனக்கு இல்லைன்னு மறுக்க மனம் வராது. நான் இருக்கிற அந்த நேரத்தில் கோபமாக பேசிடுவேன், ஆனால் அப்புறம் தூக்கம் வராது. அப்புறம் திருப்பி அவர் கேட்ட அந்த உதவியை செஞ்சு அவரை சமாதானப்படுத்துகிற வரைக்கும் அதுக்கான என்ன பாயிண்ட்ஸு, எப்படி அவருக்கான தீர்வை காணலாம், எப்படி அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அதனால் எனக்கு என்னன்னா, என்னுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இரக்க குணம் அல்லது இந்த நெகிழ்வான ஒரு ஆள் அப்படின்றதை பயன்படுத்தி சில பேர் என்கிட்ட போலியாக நடித்து, நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த போலியான நடிப்பு அல்லது போலியான செய்திகளை சொன்னேன். அதையும் என்னால் தாங்க முடியாது. அதை நினச்சியும் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு என்னை பார்த்தாலே எல்லோரும் வேல்முருகனா, இப்போ நீங்களாம் களத்தில் வேல்முருகன் போராளி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான, நெகிழ்வுக்குரிய, ஒரு அன்புக்கு கட்டுப்படக்கூடிய, அன்புக்காக அந்த பாசம் நேசம் அந்த அன்புக்காக எதையுமே இழக்க தயாராகக்கூடிய ஒருடைய அப்படிப்பட்ட ஆள் தான் நான். அதனால் எனக்கான அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அதான், எல்லாரையும் யாரையும் என்ன இப்போ கூட பாருங்க, இந்த பேரெலாம் கூட இவர்களுக்கு சொல்ல எனக்கு மனசு இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் எந்த ஒரு இயக்கத்தையும் ரொம்ப காயப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னை தூக்கி எறியும் போது கடுமையாக விமர்சனம் செஞ்சேன். அப்புறம் காலப்போக்கில் நானே பக்குவம் அடைய நான் எங்கேயும்
அதுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் ஐயான்லாம் சொல்ல மாட்டேன், ராமதாஸ் தான் சொல்லுவேன், அன்புமணி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் பக்குவப்பட இப்போ கூட மலை சத்தை எப்படி என் தலைவர் வைக்கோன்னு தான் சொல்கிறார். அந்தமாரி அந்த எனக்கு வந்து அவரை இப்போல்லாம் நான் ஒருமையிலே பேசுறதில்ல, ஐயான்னு தான் கூப்பிட்றேன். என்னங்க அன்புமணியை போய் நீங்கள் சின்ன ஐயான்றீங்க, ஐயாவை ஐயான்றீங்க, அப்போ எங்கள் கூட கூட்டணியில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு கூட கேட்குறாங்க கூட்டணி கட்சி நண்பர்கள். அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு தலைவரையும், எந்த ஒரு அமைப்பையும், எந்த ஒரு இயக்கத்தையும் நம்ம வந்து சிறுமப்படுத்தணும், அவங்கள வந்து நம்மளை விட அவர்கள் கீழானவர்கள் அப்படி அந்த அலட்சியமாக அந்த அந்த மனநிலை எனக்கு இல்லை. நான் எப்படியும் எனக்கானது இந்த ஒரு கருப்பு பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, நீங்கள் நல்ல உலகத்தில் தலைச்சிறந்த காரை கொடுத்து அதில் வாங்கன்னு சொன்னாலும் வருவேன், இல்லை நடந்து தான் போனாலும் நடந்து போகணும், மிக நட்சத்திர விடுதிகளில் தங்கி நீங்கள் கட்சி வேலையை பாருங்கனாலும் பார்ப்பேன், எதுவுமே கிடையாது, சாக்கு துணி தான் படுப்போம், இதில் தான் நீ படுத்து கிடக்கணும், உன் கைகள் தான் உனக்கு தலையாணி, இந்த வேலையை நீ செய்யணுன்னாலும் செய்வேன். ஆக எந்த சூழலிலும் தகவமைத்து கொண்டு, எந்த சூழலையும் எப்படிப்பட்ட மக்களோடும் இரண்டர கலர்ந்து அவர்கள் உணர்வோடு உணர்ச்சிகளோடு வாழ நான் பழகி கொண்டேன். அதற்கு காரணம் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களும். நிச்சயமா. அடுத்த ரவுண்டு போயிடுவோம். சில வீடியோக்கள் வரும், அதுலேயும் ரத்தின சுருக்கமாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஒரு 2 முன்னாடி ஒழுங்காக விழலை. அதான் நான் சொன்னேன், அவருக்கு அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் குறுகிய காலத்தில் மக்களுடைய அட்டென்ஷன், மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒருவர். அது கேலியாக இருக்கலாம், கிண்டலாக இருக்கலாம், நகைப்புக்குரியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டின் ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் பொதுமக்களையும் தன் பக்கம் ஈர்த்த ஒருவராகத்தான் நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அடுத்தது ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அதாவது இது நாகரிகமா இல்லை அநாகரிகமா? இல்லை, இந்த இப்படிப்பட்ட பேச்சு கேட்ட உடனேயே ஒரு திரைத்துறையில் எந்தவித மக்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும் போராட்ட களத்திலும் அவருடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் முனை அளவு கூட பங்காற்றாத ஒரு நடிகர், ஒரு தமிழ்நாட்டுடைய புரிதலற்ற ஒரு இளையோர் கூட்டம் தன்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது, தன்னை பார்க்க பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வருகிறது என்கிற ஆணவத்தின் உச்சியில் ஒரு கடின உழைப்பின் ஊடாக இந்த நாட்டின் முதலமைச்சராகவும் ஒரு பொது வாழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளை கடந்த ஒருவரை அங்கிள் என்று கிண்டல் செய்வதும், ஸ்டாலின் சார் என்று கிண்டல் செய்கின்ற அவருடைய பேச்சு, அதில் இருக்கிற ஆணவம், அதில் இருக்கிற திமிர் கண்டிப்பாக இது போன்றவர்கள் அல்ல, விஜய் போன்றவர்களை எவருக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் ரொம்ப தெளிவாக மோடியை வந்து கிராண்ட் ஃபாதர் காட் ஃபாதர்லாம் சொல்லுது. பேசாம நீங்களே குரலை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. நாளை கணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வாங்கி நாங்கள் ஃபாரின் எஸ் ஆகிடுறோம். நீங்க போட்டாட்டி ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. தென் உங்க லைஃப் உங்களுக்கு, எங்க லைஃப் எங்களுக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு குரல் மேல உங்க மேல நம்பிக்கை இருக்கு. டோன்ட் வெரி குட் மார்னிங். தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. நான் இந்த படம் பார்க்கல. அதாவது இது கதை என்ன அப்படின்னா, அப்பா வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டார், கதாநாயகியை கல்யாணம் பண்ணிடுவார். ஆனால் அந்த கதாநாயகிக்கு இன்னொருத்தர் மேலே அஃபேர் இருக்கும். நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதைக்களம் அது. இது போன்ற கதைக்களம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஆணவ கொலைகளுக்கும் பல்வேறு சமூக சீர்கேடுகளுக்கும். பள்ளி பருவத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தனக்கான இணையரை தேடுகின்ற காட்சிகளும், இணையரோடு சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அந்த மதுபானங்கள் அருந்துகிற காட்சிகள், பள்ளி சீருடைகளில், இந்த பள்ளி யூனிஃபார்ம் சொல்லுவாங்க, பள்ளி கல்லூரி சீருடைகளில் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில், ரீலில், ஷார்ட்ஸில் வருகின்ற இந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பெருமளவில் இன்றைக்கு பெருகி வருகிறதுக்கு காரணம் இது போன்ற கதையம்சம் கொண்ட படங்களினால்தான் என்று எனக்கான ஒரு புரிதல். இன்றைக்கி ஆசிரியர்களே மாணவன் வகுப்பறையில் கொலை செய்கிறான், குவார்ட்டர் பாட்டில் வாங்க காசு இல்லைன்னா அப்பாவை கொல்றான், அம்மா எங்கேயோ போய் கூலி வேலை செய்து சம்பாரித்து அடுக்கு போனையில் எங்கேயோ பதுக்கி வச்சுருக்க பணத்தை கேட்டு தரலைன்னா சொந்த தாயே போதையின் உச்சம் அந்த வெறிக்கு போய் கொலை செய்கிறான். இது போன்ற சமூக சீர்கேடுகள் நடைபெறுவதற்கும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, 3 வயது குழந்தையை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வது, 6 வயது குழந்தையை செய்வது, 80 வயதான மூதாட்டியை குடித்துவிட்டு போதை தலைக்கேறி பாலியல் வல்லுறவுக்கு துன்புறுத்துவது, இது எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க சமூகத்தில் நடக்கிறது தான் படம் காட்டுறது அப்படின்னு, படத்தில் காட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் சில நிகழ்வுகள் வந்து இது போன்ற படங்களினால் இது எல்லாமே தவறு இல்லை, நம்ம எப்படி வேணுமாலும் வாழலாம், யாரோட வேணுமாலும் வாழலாம்,
நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை, ஒரு கட்டற்ற ஒரு சுதந்திரம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைய இளைய தலைமுறை கருதி கொள்வதற்கு இது போன்ற காட்சிகளும் இது போன்ற படங்களில் வருகின்ற சில செய்திகளையும் உள்வாங்குகின்ற அல்லது பின்பற்றுகிற ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. ஓகே, அடுத்த காணொளி. அதனால் இது போன்ற காட்சிகளை, இது போன்ற வசனங்களை, காட்சி அமைப்புகளை திரைப்பட இயக்குநர்கள் தவிர்த்தால் இந்த நாடு நலமாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்த காணொளி. மகன் மருமக, மகள் மருமக, இதில் பத்தாததுக்கு இந்த கலைஞர் டிவி கார்த்தி கமலஹாசன் வீட்டில் பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்கு விருந்து போய் சாப்பிட்டுட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும்? சவுக்கு சங்கர் அவர் ஒரு காலத்தில் சிடி சங்கர்னு ஜெய்சங்கரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் அவர் இந்த புலனாய்வு அப்படியேப்பட்ட காட்சிகளை நடித்து அவருடைய படங்கள் வெளிவருகின்ற போது அவரை ஒரு சிடி சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சவுக்கு சங்கர் இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழன் பாண்டியன் போன்றவர்கள், ஒரு சில பத்திரிகை ஊடக நண்பர்கள், இது போன்ற தனி யூடியூபர்ஸு அவங்க உயிரை பற்றியோ அல்லது சிறையை பற்றியோ வழக்கை பற்றியோ கவலைப்படாமல் தாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை துணிந்து, இன்றைக்கு ஒவ்வொரு செல்போனும் ஒவ்வொரு கைபேசியும் ஒரு ஊடகமாக மாறிய இந்த காலத்தில் அப்படி துணிந்து அந்த கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து சிறைக்கு செல்லக்கூடியவராக, கைது செய்யப்படக்கூடியவராக, பல வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார். நேற்றைய முன்தினம் கூட அவரை தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த விதம் எனக்கு ஏற்புடையதல்ல. அவருடைய கதவை உடைத்து வயதான அவருடைய தாய் அந்த வீட்டில் அவரை உள்ளே புகுந்து கைது செய்து அழைத்து வருவது, சிறைப்படுத்துவது, அது அவருடைய பேச்சு, அவருடைய விமர்சனங்கள் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அது ஓவர் டோஸ் தான், கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் கூட இது ஒரு ஜனநாயக நாடு. இதைவிட மிக கடுமையாக, மிக மோசமாக விமர்சனங்களை எல்லாம் கடந்த காலங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள், திருமதி கனிமொழி அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள், திரு ராஜா அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு சகிப்புத்தன்மையோடு அதை எதிர்கொண்டார்கள். ஆனால் இங்கு ஒரு சில அதிகார வர்க்கத்தை சவுக்கு சங்கர் கேள்வி கேட்கின்ற போது அவர்களுடைய தூண்டுதலால், அவர்களுடைய முன்னெடுப்பால் திரு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்லது துணை முதலமைச்சரை விமர்சனம் செய்வதற்காகவோ இது போன்ற கைதுகள் அல்ல. இது முழுக்க முழுக்க யாராலும் கேள்விக்கு உட்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறோம் என்கிற அதிகார போதையில், அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற சில பியூரோக்ரஸினுடைய தூண்டுதலால் செய்யப்படுகின்ற கைதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞராக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், அவர்கள் எதிர்கொள்ளாத விமர்சனங்களே இல்லை. ஆனால் அவர்கள் தான் இவர்களை பிடித்து உள்ளே போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சவுக்கே பல கட்டத்தில் இது அவங்க செய்யலை, இது யார் செய்கிறார்கள் என்பதை அவரே வெட்ட வெளிச்சமாக தன்னுடைய காணொலி மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமா. கடைசி காணொளி. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு தான் பேர், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே அதில் இல்லை. மற்ற மாநிலங்களில் தான் இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மும்பை சூப்பர் கிங்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அணியில் தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் முதல்ல இந்த கிரிக்கெட்டே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா ஒரு 12 பேர் ஆடுற விளையாட்டை 12 கோடி மக்கள் அந்த ஒட்டுமொத்த கவனத்தையும் அதில் செலுத்தி தங்களுடைய அன்றைய உழைப்பு, வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தொலைக்காட்சி முன்பு அல்லது அதுக்கு டிக்கெட் 1000 ரூபா, 5000 ரூபா, 10,000 போட்டு எடுத்து போய் அங்கே நிற்கிற அப்படியேப்பட்ட அந்த ஒரு விளையாட்டாகத்தான் அதை பார்க்கிறேன். குறிப்பாக எனக்கு கிரிக்கெட்டில் அவர்கள்லாம் யார் என்னெல்லாம் கூட எனக்கு தெரியாது. அதனால் கிரிக்கெட் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விளையாட்டு. பல விளையாட்டுகளை நான் வரவேற்றிருக்கிறேன், உற்சாகப்படுத்தியிருக்கிறேன். குறிப்பாக தமிழர்களுடைய சடுகுடு என்று சொல்லக்கூடிய கபடி, அந்த குத்துச்சண்டை, அதுபோன்று கிக் பாக்ஸிங், தமிழுடைய பழங்கால கலைகள், நம்முடைய சிலம்பாட்டம், வாள்வீச்சு, வாள் சண்டை, இது போன்று நம்முடைய தமிழுடைய கலைகள், எண்ணற்ற வீர கலைகள் இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் கிடைக்காத முக்கியத்துவம், அதற்கெல்லாம் கிடைக்காத விளம்பரங்கள் இன்றைக்கி கிரிக்கெட் போன்ற இதற்கு கிடைக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரையில் கிரிக்கெட் அப்படின்றதே ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த உழைப்பை, அவருடைய நேரத்தை
சுரண்டுகிற ஒரு விளையாட்டாக நான் பார்க்கிறேன். கிரிக்கெட்டை அமெரிக்கா, சீனா, அப்புறம் ரஷ்யா போன்ற அதை நாடுகள் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் அதை பெரும்பான்மையான மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு உலகளாவிய கிரிக்கெட் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டாக இருக்கிற அந்த தருணத்தில் கூட இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களால் நடத்தப்படுகின்ற அந்த நீங்கள் சொன்ன அந்த கிரிக்கெட் கிளப்பினூடாக ஏலம் எடுக்கப்படுகின்ற ஏலத்தில் தமிழர்கள் யாரும் இல்லை, தமிழக விளையாட்டு வீரர்கள் இல்லை என்பது நான் எதிர்த்திருக்கிறேன். குறிப்பாக ஈழ இனப்படுகொலை நடந்தேறிய அந்த மண்ணிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கிரிக்கெட் வீரர்கள் விளையாடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு போராட்டத்தை அறிவித்தேன். அந்த போராட்டம் நான் என்ன சொன்னேன், நீங்கள் கிரிக்கெட் மீறி என்னுடைய வேண்டுகோளை புறக்கணித்து நீங்கள் கிரிக்கெட் வீரர்களை கொண்டாந்து இறக்குனீங்க அப்படின்னா நான் வந்து பாம்பு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் கிளப்பில் அறிவித்தேன். உடனே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அப்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், உடனே பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி அவங்க சொன்னாங்க, என் சகோதரர் வேல்முருகன் பாம்பை விட்டால் நான் கீரியை விடுவேன் என்றார்கள். அதனால் கிரிக்கெட்டுக்கும் எனக்கும் பாம்புக்கும் கீரி போன்றுதான். ஓகே, ரொம்ப நேரம் இப்போ எங்களுடைய தகவல் பதில்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. இந்த செஷனை முடிச்சுக்கலாம். எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி அண்ணே.